பாருங்க எப்படி இருக்குன்னு ரெண்டு கலரு. ஏரிக்கு அந்த பக்கம் தெரிகிற மலையிலிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா சைனா பார்டர் வந்துடும் பாருங்க. அந்த லொக்கேஷனில் வந்து சைனா பார்டர் வரும். இவ்வளோ இருக்கட்டு Thrissur Gunners, Indian Army at Changla Top, 17,688 feet. மக்களை வணக்கங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நூப்ரா வேலி ஒரு வீடியோ போட்டிருந்த லடாக்கில். அதோட தொடர்ச்சியாக பேங்காங் லேக் வீடியோ வந்து அடுத்ததாக வரும்னு சொல்லியிருந்தேங்க. ஆனால் வீடியோ வந்து போட முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா அது எடிட் பண்ணும்போது ஏதோ ஒரு கெட்ட நேரம் மாதிரி ஆயிடுதுங்க. ஒன்றா ஃபுட்டேஜ் கரெக்டாக ஆயிடுது, இல்லைன்னா ஹார்ட் டிஸ்க்கு ஏதோ இந்த மாதிரி பிரச்சனை ஆகிட்டே இருக்கிறனால பண்ணவே முடியலைங்க. இந்த வீடியோ வந்து நான் ராஜஸ்தான் சீரீஸ்க்கு போகிறதுக்கு முன்னாடியே போட்டிருக்கணுங்க. நான் ஃபுட்டேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு நான் ட்ரெயினில் போயிட்டு இருக்கும்போது டேப் வந்து ரிப்பேர் ஆயிடுச்சு. அதனால் ஒன்றுமே பண்ண முடியல. இது ரொம்ப நாளாக வச்சுக்கிட்டே இருந்தேன். இந்த ஃபுட்டேஜ் எனக்கு ஒரு ஞாபகமாக இருக்கட்டும்னு சொல்லி வச்சுருந்தேன். இப்போ உங்களுக்கு இதை போடுறேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் நார்த் ஈஸ்ட் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் ஆயிருங்க. நம்ம ஆல்ரெடி நார்த் ஈஸ்ட்டில் இருக்கிறோம். ஒரு வில்லேஜ் வந்து பார்க்குறதுக்கு போயிட்டுருக்குறோங்க. நம்ம இப்போ எங்கே போயிருக்கோம்? இது வந்து ஷில்லாங்கில் இருக்குங்க. அடுத்தடுத்த வீடியோ வந்து நார்த் ஈஸ்ட் சம்மந்தப்பட்டு வந்துடும். இப்போ நீங்கள் பார்க்க போகிற பேங்காங் லேக் வீடியோ வந்து முழுக்க ஒரு ட்ராவல் தான், ஒரு மோட்டோ பிளாக் தாங்க. அதாவது ரோட்லேயே பைக்கில் ட்ராவல் பண்ணி போய்ட்டு பைக்லேயே வரது மட்டும்தான் இருக்குங்க. சேம் 3J ஜெய்முனியன் ஆர்கனைஸ் பண்ண கடைசி நாள் டூருங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பேங்காங் லேக் அப்படிங்கிற ஒரு இடத்த பார்த்துட்டு நம்ம திருப்பி லேக் போகிறது மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம நூப்ரா வேலி, அதாவது ஹுண்டர், அந்த இடத்துலேருந்து நம்ம பேங்காங் லேக் போயிட்டு சங்லா பாஸ் வழியாக நம்ம மறுபடியும் லேக் போகணும். இதுதான் இன்றைக்கி ப்ரோக்ராம். சங்லா பாஸ் வந்து ஒரு 14,500 அடி உயரத்தில் இருக்குங்க. ஸ்னோஃபால் இருக்கும். மணி வந்து இப்போது 6:30 ஆச்சு. இன்றைக்கி வந்து ஒரு 250 கிலோமீட்டர் ரைடு இருக்குங்க மவுண்டன்ஸ்லேயே. நம்ம இருக்கிற இடம் 6,500 அடி ஆல்டிடியூடில் இருக்கோம். பார்த்துக்குங்க, ஹிமாலயாஸ் மவுண்டன். இது வந்து ஒரு 5 days ப்ரோக்ராம் வந்திருக்கிறோம். ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறது 3J ஆட்டோ எக்ஸ்பர்ட் ஜெய்முனியன். நம்ம இப்போது ஹுண்டரில் வந்து சாண்ட் டியூன்ஸ் இருக்கிறோம். இங்கே பாருங்கள், அதுதான் சாண்ட் டியூன்ஸ். அது வந்து மலை, அந்த மலையில் இருக்கிற மண் வந்து புழுதி காற்றுக்கு அப்படியே கரைஞ்சி வந்து சாண்ட் டியூன்ஸாக மாறுது. இந்த மாதிரி சாண்ட் டியூன்ஸ் ராமேஸ்வரத்தில் நான் பார்த்துருக்கேன். அதுக்கப்புறம் இங்கே தான் பார்க்குறேன். கீழே வந்து சாண்ட் டியூன்ஸ் இருக்குது. டபுள் ஹம்ப் கேமல் இருக்குது. உலகத்திலே 2 இடத்துல தான் டபுள் ஹம்ப் கேமல் இருக்குது. நேற்று உள்ளே சொல்லியிருப்பேன். ஒன்று மங்கோலியா, இன்னொன்று இந்தியாவில் லடாக். பார்த்துக்குங்க, பாலைவனம் மாதிரி இருக்குது. அப்படியே அங்கே பார்த்தீங்கன்னா மேலே வந்து பனி. ஒரு வித்தியாசமான ஒரு நிலப்பரப்பு கொண்டது தாங்க இந்த ஹிமாலயாஸ். சரி, ஓகேங்க. நம்ம அப்படியே பேங்காங் லேக் போகும்போது அப்படியே உங்களுக்கு நான் கன்டினியூ பண்ணுறேங்க. நைட்டு நிறுத்தினதுக்கு குளிருக்கெல்லாம் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. அதனால் மெக்கானிக் வந்து எல்லாம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. நம்ம வண்டி 2 கிக்கில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாருங்கள், இதுதான் வந்து மெக்கானிக் வண்டி. இதெல்லாம் மெக்கானிக் டூல்ஸு. எங்கள் லக்கேஜில் இதில் இருக்குது. ஒரு டிரைவர், ஒரு மெக்கானிக், 2 கைடு இதில் வராங்க. முன்னாடி வந்து பாருங்கள், அந்த பைக்கு ரெடி பண்ணிருக்கார் பாருங்கள், ரெட் கலர் பேண்ட். அவர் வந்து ரைடு மார்ஷல். அவர் தான் வந்து முன்னாடி போவார். இது வந்து லாஸ்ட்டில் வரும். இதுக்கு முன்னாடி ஒரு ஜெயிலோ வரும். இங்கே வருங்க, இந்த ஜெயிலோவில் ஃபேமிலியாக இருக்காங்க. ரோடு பாருங்கள் எப்படி இருக்குன்னு. எல்லாம் ஈஸியாக மண் சரிவு ஆகிற பகுதி போல் இருக்குங்க. நிலச்சரிவு கீழே போது பாருங்க. இதுதான் நூப்ரா வேலி. நூப்ரா வேலிங்கிறது ஒரு பெரிய பள்ளத்தாக்குங்க. அதில் ஓடுற தண்ணி தான் இந்த தண்ணி. இந்த தண்ணி வந்து சியாச்சின் கிளேசியர் பனிமலை உருகி சயாக் அப்படிங்கிற ஒரு ஆறாக உருவாகி இந்த நூப்ரா வேலையில் வந்து கலக்குதுங்க. இவ்வளோ நேரம் நல்லா ஒரு ஆஃப் ரோடுங்க. ஆஃப் ரோடுனா ரோடு இல்லை, அதில் வந்து ஜல்லிக்கல் போட்டு வச்சுருக்குறாங்க. புழுதி அடிச்சுட்டு ஓடிட்டு போகணும். இப்போ நம்ம ஒரு ஹைட்லேருந்து கீழே இறங்கிட்டோங்க. இப்போ பாருங்கள், பிளெயின்ஸாக இருக்குது பாருங்கள். 2 சைடு சாண்ட் டியூன்ஸ். நல்லா நைஸான மணலுங்க, கடல் மணல் மாதிரி இருக்கும். அப்படியே ரொம்ப நைஸாக இருக்குங்க. அப்படியே ஒரு 10 கிலோமீட்டர் இந்த மாதிரி போகுங்க பிளெயினில்.
அதுக்கப்புறம் மறுபடியும் மேலே ஏறிடும். டெம்பரேச்சர் 14 டிகிரினாலும் வண்டி ஓட்டும் போது குளிர் காற்று வந்து நல்லாவே உணர முடியுதுங்க. இத்தனைக்கும் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம், தெர்மல்லேருந்து ஜெர்க்கின்லேருந்து எல்லாம் போட்டிருக்கோம். அப்பயும் வந்து காற்று உள்ளே வருதுங்க. எங்கெல்லாம் சின்ன சின்ன கேப் இருக்கோ அந்த வழியெல்லாம் உள்ளே வந்து குளிருக்கு. வெஹிக்கிள் எபோ 20 டன் நாட் அலவுடு. 1 வெஹிக்கிள் அட் எ டைம் டிரைவ் ஸ்லோலி. ஒரு பிரிட்ஜுங்க நூப்ரா வேலையை தாண்டறக்கு. சியாச்சின் வாரியர்ஸ். அந்த மலையிலேருந்து இப்போ இந்த மலைக்கு வந்துட்டோங்க. அதில் தான் வந்தோம். அதில் வந்து இந்த ஆற்றை தாண்டி அந்த பிரிட்ஜ் வழியாக அப்படியே மேலே ஏறிட்டு இருக்குங்க. இப்போ மறுபடியும் மேலே ஏறுதுங்க. திரித் வில்லேஜ் அண்டர் நபார்டு. பாருங்க, இப்படி வழியெல்லாம் மாறி மாறி பிரியுங்க. அதுக்கு தான் வந்து கரெக்டாக கைட் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. இன்னொன்று இங்கெல்லாம் நெட்வொர்க் கிடையாதுங்க. அதாவதுங்க, இப்படி இவ்வளோ ஒரு மலை பள்ளத்தாக்காக இருந்தாலும் நமக்கு நெட்வொர்க் வந்து அங்கங்கே கிடைக்கும். ஒரு சில இடத்துல மட்டும்தான் கிடைக்காதுங்க. அது நம்ம போஸ்ட்பெய்டு சிம் மட்டும்தான் எடுக்கும் நமக்கு. இங்கே வரமா இருந்தால் போஸ்ட்பெய்டு சிம் வாங்கிட்டு வந்துடணும். ப்ரீபெய்ட்லேருந்து போஸ்ட்பெய்டு மாற்றக்கூடாதுங்க. சிம்மே போஸ்ட்பெய்டில் தான் வாங்கணும். இந்த சாண்ட் டியூன்ஸுங்கிறது நான் சொன்ன மாதிரி அந்த மலையில் இருக்கிற மணல் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புழுதி காற்று மாதிரி அடித்து கீழே வந்து அப்படி உருவாயிருக்குங்க, சாண்ட் டியூன்ஸ் மாதிரி. நைட்டானால் பயங்கரமான புழுதி காற்றுங்க மக்களே. நம்ம தங்கியிருந்த ஹோட்டலில் மேலே மாடியில் எல்லாம் மணலுங்க. மாடியிலேயே ஒரு சின்ன சாண்ட் டியூன்ஸ் உருவாயிருந்தது. பைக் மேலெல்லாம் மணல். நேற்று வீடியோலே காட்டியிருப்பேங்க. அந்த மலையிலேருந்து அப்படியே அந்த காற்று அப்படியே இப்படி இந்த பக்கம் அடிக்கிறதுங்க. காற்று இந்த பக்கம் அடிக்குது, மரம் செடியெல்லாம் இப்படி சாயுதுங்க. அப்படியே மணல் இப்படி கீழே வருது. சரிங்க, நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. பாருங்கள், 2 பக்கம் மலை. இந்த பக்கமும் மலை, இந்த பக்கம் மலை, இந்த பக்கம் மலை. நடுவில் ஒரு பள்ளத்தாக்கு, அதில் ஒரு ரோடு. அந்த ரோட்டில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். எனக்கு தெரியுது, உங்களுக்கு கேமராவில் தெரியாதுங்க. அந்த ஒட்டியே போகுதுங்க. அதாவது இந்த சாண்ட் டியூன்ஸ்னு சொல்கிறாங்களே, இந்த ஆத்தோரத்துலேயே போகுதுங்க ரோடு. நான் அப்படியே கொஞ்சம் தூரம் போயிட்டுங்க அதுக்கப்புறம் கண்டினியூ பண்ணுறேங்க. இவ்வளோ நேரம் அப்படியே பாலைவனம் மாதிரி இருந்தது. அப்படியே கொஞ்சம் மரம் செடியெல்லாம் இருக்குது. இதில் எல்லாம் ஆப்பிள் மரம் இருக்குங்க. இப்போ சீசனில் அதனால நம்மளால் கண்டுபிடிக்க முடியலைங்க. ஆனால் யாராவது ஒருத்தவங்க வீட்டுக்கு போனோம்னா அவங்க வளர்த்துறாங்க, அவங்க சொல்கிறாங்க இது ஆப்பிள் மரம்னு. இப்போ தான் வந்து காய் விட்டுருக்கு, இவ்வளோ இருக்குங்க. நான் டக்மச்சிக் அப்படின்னு சொல்கிற ஒரு வில்லேஜில் அந்த ஆப்பிள் மரத்தை வீடியோ எடுத்து போட்டிருந்தேங்க. க்ரீன் ஆப்பிள் இவ்வளோ தான், ஒரு வேறு மாதிரி. அதாவது ஆப்பிள் மாதிரி இல்லைங்க, இவ்வளோ காய் இவ்வளோ தான் இருக்குது. சீசன் இல்லை, அது இன்னொரு ஆகஸ்ட் மாதம் அந்த மாதிரி தான் சீசன் டைமுங்களாமா ஆப்பிளுக்கு. எல்லா வீட்லேயும் வச்சுருக்காங்க. நம்ம வீட்டுக்கு ஒரு வேப்ப மரம் வச்சுருக்கிற மாதிரி அவங்க வீட்டுக்கு 2 ஆப்பிள் மரம் வச்சுருக்குறாங்க. மக்களே, இந்த இடம் பாருங்க, இது ஒரு வித்தியாசமாக இருக்குது. மணல் வண்டி போக மாட்டேங்குது, அப்படியே ஆட்டி ஆட்டி போகணும். ஒரு டயர் அப்படியே சுற்றுது. ஆட்டிகிட்டு வரணுங்க. மணலுக்குள்ளே தான் போயிட்டுருக்கு வண்டி. இங்கே பாருங்க, இது ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸுங்க. இப்போ வந்து பீச் மணல்லே ஓட்டுற மாதிரி இருக்குது. நேற்று ஓட்டின ஓட்டுக்கு மட்காடெல்லாம் கலந்துருச்சுங்க. நைட் அப்புறம் மெக்கானிக்கிட்ட கொடுத்து டைட் வச்சோம். இன்றைக்கி எப்படி என்ன ஆக போகுதுன்னு தெரியல.
மறுபடியும் அந்த ஜல்லிக்கல் மாதிரி இருக்கிறதுங்க. நமக்கு ஆகாத ரோடு இதுதான். மக்களே, இந்த நிலப்பரப்பு பாருங்க, ஒரு வித்தியாசமாக இருக்கு. அந்த சாண்ட் டியூன்ஸ் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ ஆற்றுப்படுகை மாதிரி இருக்குங்க. அந்த கூழாங்கல்ல இருக்கும் இல்லைங்க ஆற்றுல, அந்த மாதிரி இருக்குது ரெண்டு சைடும். லொக்கேஷன் பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. இவங்கெல்லாம் இந்த ரோடு வேலை செய்கிறவங்க டென்ட் போட்டு தங்கியிருக்காங்க. மழை தூருதுங்க லைட்டாக. இல்லைங்க, நல்லாவே தூருதுங்க மழை. அங்கே பாருங்க, அங்கே வெயில் அடிக்குது. அந்த இடத்துக்கு போட்டால் மழை இருக்காதுன்னு நினைக்கிறேங்க. வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேறு மாதிரி இருக்குது. இதுதான் ரோடுங்க. இதில் தண்ணி வந்தால் வாட்டர் கிராசிங். இப்போ நம்ம ஆற்றுக்குள்ளே தான் வண்டி ஓட்டிகிட்டு போயிட்டுருக்குறோம். தெரியுதுங்களா கல்லெல்லாம்? கல்லெல்லாம் தெரிச்சிட்டு போகுது. ஏதாவது உடஞ்சா நம்ம தான் சரி பண்ணி தரணுங்க. அதனால் கொஞ்சம் பார்த்து ஓட்டிக்கலாம். நம்ம கார் தான். பாருங்க வெயில், பாருங்க வெயில் வந்துருச்சு. மக்களே, இந்த பேங்காங் லேக் போகிறது ஒரு குட்டி அட்வென்ச்சர் தான் போல் இருக்குங்க. நல்ல ஒரு மீடியமான ஆஃப் ரோடுங்க. மலைகளுக்கு நடுவில் நல்லாயிருக்கு. இப்போ ஒரு இடத்துல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டோங்க. சாப்பிட்டுட்டு கிளம்புறோம். நம்ம ஹோட்டல்லேருந்து பேங்காங் லேக் ஒரு 60 கிலோமீட்டர் தான் வருங்கிற மாதிரி சொன்னாங்க. ஆனால் நம்ம இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ட இடத்துலேருந்தே 120 கிலோமீட்டர் போகணுங்களாமா. மொத்தம் 160 கிலோமீட்டர் வருங்களாமா ஹோட்டல்லேருந்து பேங்காங் லேக். அதாவது குண்டர்லேருந்து பேங்காங் லேக் வந்து 120 கிலோமீட்டருங்க. இதில் இப்போ நம்ம ஒரு 40 கிலோமீட்டர் வந்துட்டோங்க. 40 கிலோமீட்டருமே ஆஃப் ரோடாக தாங்க இருந்தது, பார்த்துருப்பீங்க வீடியோவில். இப்போ இங்கேருந்து 80 கிலோமீட்டர் ஆஃப் ரோடுங்களாமா. இடையில ஒரு 2 பிட்டில் மட்டும் ரோடு இருக்குங்களாமா. அந்த பிட்டில் தான் நம்ம போயிட்டுருக்குறோம். இதுக்கப்புறம் 80 கிலோமீட்டர் ஆஃப் ரோடுங்களாமா. துர்புக் அப்படிங்கிற ஒரு இடம், அங்கேருந்து ரோடு நல்லா இருக்குங்களாமா. அந்த துர்புக் போயிட்டு அங்கேருந்து பேங்காங் லேக் போயிட்டு மறுபடியும் துர்புக் வந்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து சங்லா பாஸ் வழியாக லே போகணும். இப்போ இனிமேல் தான் வாட்டர் கிராசிங்லாம் இருக்குங்களாமா. கொஞ்சம் ஆஃப் ரோடு நல்லா இருக்குன்னாரு. 80 கிலோமீட்டர் வீடியோ எடுத்துருந்தோம்னா ரொம்ப நேரம் ஆயிருங்க. அதனால நல்லா இருக்கிற இடத்த மட்டும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ ரோடு நல்லாயிருக்கு, இந்த இடத்த பார்த்துக்கோங்க. அப்படியே நம்ம ஒரு மலையிலேருந்து இன்னொரு மலைக்கு
நடுவில் பிரிட்ஜ் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த பிரிட்ஜ் வழியாக தாண்டி தாண்டி போயிட்டே இருக்கிறோம். அந்த ஒரு பள்ளத்தாக்குலேயே பாருங்கள், மலை நடுவில் ஒரு பிளெயின்ஸு. இப்போ நம்ம போயிட்டுருக்கிறது மலை மேலே ஒரு சமவெளி பகுதிங்க. லேயில் வந்து நாட்டுக்கோழி கிலோ 2500 மீன் வந்து பார்த்திங்கன்னா கடல் மீன்லாம் இங்கே வரதில்லை. இந்த ஆறு குளங்களில் பிடிக்கிற மீன் தான் இந்த மலைகளில் வந்து மக்கள் வந்து சாப்பிட்றாங்க. அதுக்கு பேர் வந்து ஒன்று சொன்னாங்க, அது வாயில் வரமாட்டேங்குதுங்க. இங்கே இருக்கிற மக்களோட பேரும் வாயில் வரமாட்டேங்குது, அவங்க பேசுகிற பாஷையும் புரிய மாட்டேங்குதுங்க. லடாக்கி, பால்டி அப்படின்னு சொல்லி நிறையா லாங்குவேஜ் பேசுகிறாங்க. சியாக் வந்து 28 கிலோமீட்டர் போட்டிருக்குங்க. அப்போ இதுதான் சியாக் ஆறுன்னு நினைக்கிறேங்க. நம்ம ஜெயில போகுது. இதெல்லாமே வின்டர் சீசனில் மூடிடும். அதாவது டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி ரோடு க்ளோஸ். பாருங்க, அங்கெல்லாம் பயங்கரமான ஒரு பனிமலைங்க அந்த இடத்துல. வின்டரில் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்க. ரோடு பாருங்கள், அப்படியே போய் அதில் முடியுது. அதுக்கப்புறம் ஒரு மண் ரோடு மாதிரி மேலே ஏறுதுங்க. நம்ம அந்த மலையோரத்துலேயே போயிட்டு இருந்தோம். ஒரு இரும்பு பிரிட்ஜில் கிராஸ் பண்ணி இப்போ இந்த சைடு மலைக்கு வந்துட்டாங்க. சியாக் அப்படிங்கிறது வந்து 19 கிலோமீட்டர்னு போர்டு போட்டிருந்ததுங்க. அது சியாக் ஆறு தாங்க. அப்போ எப்படி வருது இதுதான் ஒரு சின்ன வாட்டர் கிராசிங். இந்த லேக் வர வழியிலங்க பாருங்க, கல்லட்டியெல்லாம் தோற்று போயிடணும். ரெண்டு பெண்டுக்கும் காரில் நின்று வருது பாருங்க. நம்ம ரைடரே ஒருத்தர் லைட்டாக ஸ்கிட் ஆயிடுச்சுங்க. ஒன்றும் ஆகலை, சும்மா அப்படியே நிற்கும். பயங்கரமான இறக்குங்க. கல்லட்டியோட 10 மடங்கு இறக்கும். ரெண்டு பெண்டுக்கும் வண்டியை வந்து 5 நிமிஷம் நின்று தான் வராங்க. எட்டி பார்க்கறதுக்கே பயமாக இருக்குங்க. ஏகதேசம் நாங்கள் இறங்கிட்டோம், பாதியில் தான் உங்களுக்கு நான் வீடியோ எடுத்து காட்டுறேன். நம்ம துர்புக் அப்படிங்கிற ஒரு வில்லேஜுக்கு பக்கம் வந்துட்டோங்க. இன்னொரு 3 கிலோமீட்ரு. இதுவும் வந்து ஒரு புத்திஸ்ட் வில்லேஜ் தான் போல் இருக்குங்க. ஏன்னா அந்த கல் இருக்குது பாருங்கள், அந்த 2 சமாதி மாதிரி. அந்த சமாதி இருந்தாலே வந்து அந்த புத்திஸ்ட் தாங்க. இந்த வில்லேஜோட வீடுகள்லாம் பாருங்கள், இங்கே இருக்குது. வீடு இருக்குது, ஆனால் வீட்டில் ஒரு ஆள் கூட வெளியில் இல்லைங்க. இப்போ நம்ம ஊர்லலாம் ஒரு வீடு இருக்குன்னா யாரோ ஒருத்தவங்க வெளியே இருப்பாங்க. ஏதோ லேடிஸு துணி காய போடுவாங்க, இல்லை வெளியில் ஏதாவது கூட்டுருவாங்க, நிற்பாங்க. அந்த மாதிரிலாம் ஒருத்தரைங்க. ஆனால் வீடு இருந்தாலும் அது வந்து ஒரு கைவிடப்பட்ட வீடு மாதிரி தாங்க. கதவே திறக்க மாட்டேங்கிறாங்க பாருங்க. இது எல்லாமே இந்த துர்புக்கோட சேர்ந்தது தான் நினைக்கிறேங்க.
மிலிட்ரி கேம்ப் இருக்குது அங்கே. வெல்கம் டு துர்புக் சிஆர்என் பாருங்க. இப்போ வந்த பார்த்தீங்களா ஒரு மலை இறக்கம் கல்லட்டி மாதிரி இருக்குன்னு சொல்லி சரியான ஒரு டவுனுங்க. நான் வண்டி நிறுத்திட்டு பின்னாடி ஏறுறேன், ஆப்போசிட் டைரக்ஷனில் ஏற முடியல. நம்ம ஊரில் ஏதோ ஒரு வில்லேஜுக்கு ட்ரெக் பண்ணி போக முடியலைங்க, அந்த மாதிரி இருக்குங்க. அந்த மாதிரி ரோடு ஆனால் நல்லா இருக்கு, ஆனால் சரியான மேடு செங்குத்தாக இருக்குங்க தார் ரோடு. நம்ம டீம் நண்பர் ஒருத்தர் வந்து லைட்டாக ஸ்லிப் ஆயிடுச்சுங்க. ஸ்லிப் ஆகி வண்டி ஒரு மீடியமான ஸ்பீடில் தான் போய் கீழே ஸ்லிப் ஆகிருக்காரு. ராயல் என்ஃபீல்டு ஹிமாலயன் ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் நம்ம பேக்கப் வெஹிக்கிள் பொலீரோவில் வந்து அந்த வண்டியை பின்னாடி ஏற்றிட்டு அவர் வந்து நம்ம கூட வந்த காரில் வந்து வந்துட்டுருக்காருங்க நண்பர். அதிகபட்சம் ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் விழுந்துருப்பாருங்க. ஹேண்ட்பார் பெண்டு, வைசர் உடஞ்சி போச்சுங்க. இந்த ஹேண்ட்பார் மவுண்ட்டு கட் ஆயிடுச்சு. கூலர், ரேடியேட்டர் கூலர் அந்த இது பெண்டாயிருக்கு. அப்புறம் மெயினாக டிஸ்க்கு வந்து ஜாம் ஆயிடுச்சுங்க. ஃப்ரண்ட் வீல் வந்து சுற்றலை. அதனால அந்த வண்டி வந்து ஏற்றியாச்சு. வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது, கீரே விழுக மாட்டேங்குது. ஒரு 30 கிலோமீட்டர் ஸ்பீடில் போய் விழுந்ததுக்கு இந்த கம்ப்ளைண்ட் இருக்குது. அதாவதுங்க என்னோட ஒரு தனிப்பட்ட அனுபவத்தில் சொல்கிறேங்க, ராயல் என்ஃபீல்டு வந்து பில்ட் குவாலிட்டி நல்லா இருக்குது, நல்ல மக்கள்கிட்ட ரீச் ஆகிருக்கு, நல்ல சேல்ஸ் ஆகிருக்கு, நல்லா மைலேஜ் கொடுக்குது, ஸ்பேர்ஸ் எல்லாம் நல்லா தாங்குது அப்படின்னு வந்து சொல்கிறோம். ஆனால் அந்த வண்டிக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்களுக்கு வந்து எங்கே அடித்தாலும் சாகாமல் இருந்தாலும் பின்னாடி புடனையில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல அடித்தா உடனே ஸ்பாட் அவுட் ஆகிடுறான்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. அந்த மாதிரி நான் ஒரு புல்லட் 350 வச்சுருந்தேங்க. அது நிற்க ஸ்டாண்டு தான் சாஞ்சுதுங்க. ஸ்டாண்டு சாஞ்சு கீழே விழுந்துருச்சு. ஹேண்ட்பேர் வந்து லைட்டாக ட்விஸ்ட்டாக இருந்ததுங்க. அதை பெண்ட் அடிக்கலான்னு ஷோரூமுக்கு போனேன், ஃபோர்க்கு வந்து பெண்டாக இருக்குதுங்க, அதை வந்து லேத்தில் கொடுத்து ரெடி பண்ணணும். சப்போஸ் அது மாற்ற முடியலன்னா இன்னொன்று என்னமோ சொன்னாங்க, அது ரெடி பண்ணுங்க, மொத்தம் வந்து 16,000 ரூபா ஆகுங்க அப்படின்ட்டாங்க. இது மாதிரி நல்லா இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்குங்க, அதாவது நல்லா ஓடுற வரைக்கும் நல்லாயிருக்கும். ஏதாவது ஒரு கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி கோளாறு ஆயிடுச்சுன்னா தான் இதாயிருங்க. நம்ம எக்ஸ்பல்ஸ் எல்லாம் ஒரு டெரெயினில் மேலே ஏற்றும் போது வீலிங் ஆயிடுச்சு ஒரு பாறையில் பட்டு. எனக்கு கண்ட்ரோலில் நான் வண்டியை விட்டுட்டேன். வண்டி ஒரு பல்ட்டி அடிச்சு இப்படி கீழே விழுந்ததுங்க, ஒன்றுமே ஆகலைங்க. பம்பர் மட்டும் பெண்டாக இருந்தது லைட்டாக. அப்புறம் இந்த ஹேண்ட்பேர் இந்த இடத்துல வர அந்த சின்ன புஷ்ஷு மாதிரி இருந்ததுங்க, அது கட்டாக இருந்ததுங்க, வேறு எதுவுமே கட் ஆகலை. இந்த மாதிரி இருக்குது. இதுதான் துர்புக். போயிட்டு ரிட்டன் இந்த வழி தான் வரணுங்களாமா, அதனால் பைக்கை வந்து இதில் விடுறீங்களான்னு கேட்குறாங்க. திருப்பி வரும்போது எடுத்துக்கலாம் அப்படின்னாரு. வேண்டாப்பா அப்படின்ட்டு பாருங்க, சுசுல் அப்படிங்கிற கிராமம் இந்த வழியாக தான் போர்டு போட்டிருக்கு. அது ஒரு சூப்பரான ஒரு கிராமங்க மக்களே, சுசுல். அங்கே போகணும்னு நினச்சிருந்தேன், ஆனால் போக முடியல. இதே இன்னையோட 10 நாள் ஆச்சுங்க. இன்னும் நம்ம இந்தியாவோட லாஸ்ட் வில்லேஜ் டங்கு வரைக்கும் போகணும், அது ஒரு 3 நாள் ஆயிருங்க லே போயிட்டு. இன்றைக்கி 15, ஆமாங்க 16. நாளைக்கு காலையில் 6 மணிக்கு கிளம்பணும் நம்ம தனியாக பைக் எடுத்துகிட்டு. இந்த ரைடு வந்து இன்னையோட எண்ட் ஆயிரும். இந்த குழிக்குள்ளெல்லாம் ஃபுல்லாக மிலிட்ரி கேம்புங்க, செட்டு மாதிரி போட்டிருக்காங்க. பெரிய ஏரியா போட்டிருக்கு மக்களே. இந்த சைடும் பாருங்கள், கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த இது தெரியுது பாருங்கள், இந்த குளத்துல ஏரியிலலாம் இருக்கும்ல ஒரு மாதிரி செடி, இல்லை அந்த ஏரி ட்ரை ஆனால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது பாருங்கள். இதோ பக்கம் வந்துட்ட போல் இருக்குது. இந்த குளம் இருக்கிற மாதிரி ஒரு தடயங்கள். மக்களே இந்த பேங்காங் லேக் வந்தாச்சுங்க. பாருங்க, அந்த பேங்காங் லேக்குங்க 2 கலரில் 3 கலர் இருக்குங்க தண்ணி, 3 கலர் பாருங்க.
ரெட்டு ஒரு மாதிரி அந்த பாசமெல்லாம் ஒரு மாதிரி தெரியுது. லைட் கலர் ஒன்று அந்த சைடில் லாஸ்ட்டில் வந்து இங்க் ப்ளூ கலரில் இருக்குங்க தண்ணி. பாருங்க இந்த சைடில் இங்க் ப்ளூ கலரில் இருக்குங்க மக்களே. இது என்ன பயங்கரமாக இருக்குங்க. கன்சர்வ் வைல்ட் லைஃப்னு போட்டிருக்குங்க. ஸ்னோ லெப்பர்ட் ஏரியா போட்டிருக்குங்க. பாருங்க எப்படி இருக்குன்னு 2 கலரு. கிளாரிட்டி கம்மியாக இருந்ததுன்னா செட்டிங்ஸில் போய் அட்வான்ஸ்டு வீடியோ குவாலிட்டிகளை வச்சு பாருங்கள் 1080pயில். இப்படி கீழேயா கிட்ட வந்தோன்னும் கலர் தெரியலைங்க மக்களே. தூரத்துலேருந்து பார்க்கும்போது நல்லா தெரிஞ்சு. இப்போ ஃபுல்லாக வந்து ஒரே கலர் ப்ளூவாக தெரியுது, இங்க் ப்ளூ. பாருங்க மேலே எல்லாம் ஸ்னோ, கீழே லேக்கு, சூப்பராக இருக்குது லொக்கேஷன். டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி வந்தோம்னா இந்த லேக் மேலே நம்ம நடந்து போகலாம். அந்தளவுக்கு ஐஸ் ஆகிருக்கும், இதெல்லாம் உறைஞ்சிருக்கும், ஃப்ரோசன். லடாக்கோட முக்கியமான ஒரு சுற்றுலாத்தலமே இந்த பேங்காக் லேக் தான். நான் சொன்ன மாதிரி டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி இந்த 3 மந்த்து வந்து இது வந்து உறைஞ்சிருக்கும். இதில் நடந்து போகலாம். இதில் இன்னொரு பியூட்டி என்னன்னு கேட்டிங்கன்னா, மேலெல்லாம் பனியாக தெரியுது பாருங்கள். இங்கே அங்கெல்லாம் இந்த பனியெல்லாம் உருகி வர தண்ணி தான் இது. ஆனாலும் இந்த தண்ணி வந்து சால்ட் வாட்டர் தாங்களாமா. இந்த ஏரியோட மொத்தம் நீளம் 135 கிலோமீட்ரு. இந்த ஏரி ஓரத்துலேயே போனோம்னா சைனா பார்டர் போயிடலாம். மிலிட்ரி மட்டும்தான் போயிட்டு வருவாங்க. அவங்க போயிட்டு வரக்கு உண்டான வழி பார்த்திங்கன்னா இந்த மண் தடம் போத்து வருங்க, அதில் அப்படியே போகணும். இந்த ஏரியில் இன்னும் கொஞ்சம் தூரம் போனோம்னா பீச் மாதிரி இருக்கும். நம்ம அவ்வளோ தூரம் போக வேண்டாங்க. ஏன்னா இங்கேருந்து நம்ம மறுபடியும் ரிட்டன் சங்லா பாஸ் போயிட்டு அங்கேருந்து நம்ம வந்து லேக் போகணும். ஏரிக்கு அந்த பக்கம் தெரிகிற மலையிலிருந்து ஒரு 70 கிலோமீட்டர் தள்ளி போனோம்னா சைனாங்க, சைனா பார்டர் வந்துடும் பாருங்க. அந்த லொக்கேஷனில் வந்து சைனா பார்டர் வரும். இந்த ஏரி 70% சைனாக்கும் 30% இந்தியாவுக்கும் சேர்ந்ததுங்க. ஏரிக்கு வந்த முக்கியமான நோக்கமே வந்து இதில் வந்து ரைடு பண்ணிட்டு வர்றதான். அதாவது நம்ம அண்டர்லேருந்து இங்கே வந்திருப்போம், அந்த வர வழியை பார்த்துட்டு அதில் ஒரு பைக் ரைடு பண்ணிட்டு வர்றது தான் முக்கியமான விஷயமே. பாருங்கள், நீங்கள் இப்போ பார்க்குற இடம் ஃபுல்லாக வெள்ளை கலரில் மாறிடும் வின்டர் சீசனில். ஒரு ஆச்சரியமான விஷயந்தாங்க. அதே மாதிரியே நான் 2-3 கலரில் ஏரி இருக்குதுன்னு சொல்லியிருந்தேன். அதை தூரத்துலேருந்து பார்க்கும்போது தெரிஞ்சது, கிட்ட வந்து பார்க்கும்போது தெரில. இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது அங்கே 2 கலர் தெரியுது. அங்கே பாருங்கள், லாஸ்ட்டில் வந்து டார்க் ப்ளூவாக தெரியுது பாருங்கள், அதுக்கு முன்னாடி லைட் ப்ளூவாக தெரியுது. பார்க்குறக்கு சூப்பராக இருக்குது. தண்ணி வந்து நல்லா கிறிஸ்டல் கிளியராக இருக்குங்க. இங்கே வந்தால் இந்த மாதிரி ஃபோட்டோஸ் எல்லாம் எடுத்து எவ்வளோங்க இது? 40 ரூபா சிட்டிங்கு. ஸ்கூட்டரில் உட்காரணும்னா 50 ரூபா. ஓ, 40 ஒரு ஆளுக்கு 40 ரூபாயா? 40 ரூபா. இது ஒரு ஃபன்னியாக இருக்குது உட்காந்து ஃபோட்டோ எடுத்து பார்த்ததுக்கப்புறம். டிடிஎஸ்ல வரும்ல. அதாவது ஆமாம், அதாவது இங்கே பாருங்க. ஏன் வராம தெரியலப்பா. வேறு என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் இருக்குது இங்கே? ரெண்டு ஃபோட்டோ எடுக்குது, அவ்வளோதான். ஃபுல்லாக ஃபோட்டோ ஷூட் தான் இங்கே. அவ்வளோதான். ஸ்டேக்கும் இருக்குது, நைட்லாம் ஸ்டே பண்ணிக்கலாம். ஸ்டே இருக்குது, ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. பாருங்க, இதான் ஸ்டே, ரெஸ்டாரண்ட்டு. கிளைமேட் நல்லாயிருக்கு. அது இன்ஜினியர் இருக்காதுங்க. ஒரு மண்ணு கிடையாது, கண்ணாடி மாதிரி இருக்கு, சுத்தமான தண்ணி. பல பல பலன்னு இருக்குது பாரு தண்ணி. எடுத்து குடிக்கலாம் போல இருக்கே. ப்ரோ, வாட்டர் பாட்டில் எனக்கு கூப்பிடும். கேஸ் இல்லையா?
உங்கள்ட்ட வாட்டர் ப்ரூஃப் தான் ப்ரோ. தண்ணி ஃபஸ்ட்டு வந்துட்டேன் நான். இங்கே வந்து நான் வருது எனக்கு ஐயோ தண்ணி உள்ள பனி உருகி தண்ணி போகுது பாருங்க. இதெல்லாம் டேஞ்சருங்க, அப்படியே வலிக்கி விட்ரும். நேற்று நிறையா பக்கம் நமக்கு ஸ்கிட்டாச்சு. நம்ம ஹைட்டாக இருக்கிறனால காலை ஊனி ஊனி அப்படியே வந்துட்டோம். ஆ இது இந்த மாதிரி இல்லை உள்ளெல்லாம் போட்டுற வேண்டாம். நேற்றுக்கு டெம்பரேச்சருக்கு இங்கே கொஞ்சம் பரவாயில்ல. ஆ கெட்டியாக இருக்குது. அந்த இடத்துல பவுடர் மாதிரி இருக்கும் போல ரைஸை. சாரோட வண்டிக்கு போடுவோம். இவ்வளோ வரைக்கும் கட்டு இங்கே உள்ள வாங்க உள்ள கத்தாதீங்க, மூச்சு வாங்கும். Thrissur Gunners, Indian Army at Changla Top, 17,688 feet. நல்லா இருந்தாலும் இறங்கி வேகமாக நடக்கிறதோ குதிக்கிறது ஆடுறது ஒன்றும் இல்லை, வெள்ளமாக நடந்துக்கணும். இப்போவே எனக்கு பைக்லேருந்து இறங்கி ஒரு 20 மீட்டர் நடந்திருப்பேன். ஒரு மாதிரியாக இருக்குது. 10th 10வது மோட்டரபிள் ரோடு. இந்த மோட்டர் கார்துங்களா வந்து செகண்டு. ஃபஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அப்புறம் உம்லிங்லாம் ஃபஸ்ட்டாக வந்து இது செகண்ட் ஆயிடுச்சு கார்துங்களா. அப்படியே ரோடு பாருங்கள், அங்கே கார் போகுதுங்களா, அப்படியே போய் அப்படியே சுற்றி அங்கே பாருங்கள் வண்டி போகுது பாருங்கள், அது எல்லாமே ரோடு தாங்க. அப்படியே சுற்றி 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 அங்கே இறக்கத்தில் போகணுங்க. மலையிலேருந்து கீழே வந்துட்டேங்க. இந்த இடம் பாருங்கள், மண் குவியல். இந்த வழி தான் வந்தோம். இதுக்கு பின்னாடி இருக்கிற மலையிலேருந்து இறங்கி வந்தேன். அப்படி என்ன நண்பர்களே இப்படி வந்துட்டீங்க? இங்கேருந்து 45 கிலோமீட்டர்லே. பயணம் இனிதே நிறைவடைந்தது. இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேங்க. ரொம்ப டயர்டாக இருக்குது. நாளைக்கு நம்ம கிளம்பி வேற ஒரு வில்லேஜுக்கு போகணும். அதுவும் நம்ம சோலோவாக தான் போகிறோம், குரூப் ரைடில். நானும் நம்ம தம்பி தரணும் போகணும். சரிங்க, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.